இன்னைக்கு இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. நெறைய பேர் இந்த படத்த போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. இதில பார்த்தீங்கன்னா, பல எதிர்பார்ப்புக்கு மத்தியில வந்த இந்த திரைப்படம் படு தோல்வி படமா முடிஞ்சிருக்கு அப்டின்ட்டு தான் நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இத பத்தி ஒரு மீம் வைரலா போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியா பவானி சங்கர் வச்சு தான் இந்த மீமே வந்திருக்குன்னா பாருங்களேன். யானை, ருத்ரன், ரத்னம், அகிலன் அது மட்டும் இல்லாம 10 தலையோட சேர்த்து இந்தியன் 2 கேஸையும் பிரியா பவானி சங்கர் மேல எழுதுங்க அப்படின்ற மாரி ஒரு மீம்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம்லாம் ஃபெயில் ஆச்சு. பிரியா பவானி சங்கர் இருந்ததால அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே கேஸ்ல இந்தியன் 2வையும் சேர்த்துடலாம் அப்படின்ட்டு மீம்ஸ் சொல்லுது. இத தான் வந்து அவங்களும் சொல்ல வராங்க. ஸோ இன்னும் இந்த செவுரு எத்தன பேர பலி வாங்க போதோ அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அடுத்ததா நடிக்கிற டிமாண்டி காலனி 2 படம் என்ன ஆகுமோ அப்படின்ட்டு மக்கள்லாம் வந்து கதற ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே எல்லாம் ஃபெயிலியர் படமா போயிட்டுருக்கா. அடுத்து நடிக்க போற படம் வேற எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்துல இருக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கிய விஷயம் பாருங்களேன். ஏற்கனவே அந்த படத்தின் டைரக்டர் எடுத்த இதுக்கு முந்தைய படமான கோப்ரா படு தோல்வி அடைஞ்சுச்சு. இதுல வேற பிரியா பவானி சங்கர் வேற இதுல கை கோத்துட்டாங்களா? என்ன ஆகப்போகுது அப்படின்ட்டு நெறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கிரிப்ட் சாய்ஸஸ் வேணா தப்பா இருக்கலாம்ப்பா. அதுக்குன்னு அவங்கள அன்லக்கின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ட்டு, அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்க மாதிரி யாரோ ஒரு சிலர் பேசியிருக்கிறாங்க. அதனால பரவால்ல. அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க 4 பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது சந்தோஷமா இருக்குது. ஸோ இப்படி நெறைய விஷயங்கள நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வரேன். அதுக்கு நீங்க எங்களுடைய க்ரானிக்கல்ஸ் தமிழோட இணைந்திருங்க. மறக்காம எங்களுடைய க்ரானிக்கல்ஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.